வணக்கம். இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த மாதம் நடைபெற இருக்கிற குரு பயிற்சியோட பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. குரு பயிற்சி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜூன் மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலையில் 2:25 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து உச்ச வீடான கடக ராசிக்குள்ளே நுழைகிறது. வாக்கிய பஞ்சாங்கத்து படிப்படையில் தான் இந்த குரு பயிற்சியானது ஜூன் மாதம் 12ஆம் தேதி நிகழ இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மேஷ ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம். ஜூன் மாதம் நிகழவிருக்கிற குரு பயிற்சியானது மேஷ ராசிக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியமான மாற்றங்களை தர இருக்குது. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து வெளியேறி தனது உச்ச வீடான கடக ராசிக்கு இடம்பெயர்றாரு. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்றாரு. அதனால் என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 4ஆம் இடம் அப்படின்றது பொதுவாக வண்டி, வாகனம், வீடு, ஆடம்பர வாழ்க்கை போன்ற சுகபோகங்களை குறிக்கக்கூடிய இடம். குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றதுனால சொந்த வீடு வாங்கணும்னு அப்படின்ற உங்கள் நீண்டகால கனவு கண்டிப்பாக நினைவாகும். பழைய வீட்டை புதுப்பித்து புது வீடு கட்டக்கூடிய சூழல் உருவாகும். சொந்தமாக புதிதாக வீடு கட்டும் யோகமும் தேடி வரும். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும், பயப்படவே தேவையில்ல. நீண்ட நாட்களாக வசூலாகாமல் இருந்த பாக்கிகள் கூட உங்களை தேடி வந்து சேரும். தாய் வழி உறவினர்களான மாமன், மைத்துனர் வழியிலிருந்து நீண்டகால மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே மாறும். விட்டு கொடுத்து போகிறது மூலமாக உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து ஒற்றுமை மேலோங்கும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக தள்ளி போயிட்டு இருந்த சுப நிகழ்ச்சிகள், திருமணம், காது குத்து இல்லை வீடு போகிறது எல்லாமே குரு அருளால் எந்த தடையும் இல்லாமல் இனிதே நடைபெறும். சுபகாரியங்களில் உங்கள் ஆலோசனைக்கு முன்னுரிமை தருவாங்க. கணவன் மனைவி இருந்த சின்ன சின்ன பூசல்கள் கூட மறைஞ்சு ஒருத்தரை ஆழமாக புரிஞ்சுப்பீங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் இது வரைக்கும் ரொம்பவே வேலை ஜாஸ்தியாக இருக்கும். இனிமேட்டு வேலைக்கேற்ற அங்கீகாரம் இல்லையே அப்படின்ற யோசிச்சவங்களுக்கெல்லாம் இப்போ மேலதிகாரியோட பாராட்டும் உரிய கௌரவமும் உங்களுக்கு வந்து தேடும். உங்களுக்கு திறமைக்கு இது ஒரு வெற்றியாகவே அமையும். சொந்த தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இது வசந்த காலம் அப்படின்னே சொல்லலாம். புதிய முதலீடுகளை செஞ்சு தொழிலை விரிவுபடுத்தலாம். திட்டமிட்ட உழைப்பு எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிக லாபத்தை உங்களுக்கு ஈட்டித்தரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரான முன்னேற்றம் இருக்கும். மருந்து மாத்திரைகளோட செலவும் குறையும். ஆரோக்கியமே பாக்கியம் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து ஒரு புத்துணர்ச்சியோடு இனி வரக்கூடிய குரு பயிற்சி காலம் முதல் இருப்பீங்க. ஓயாத சிந்தனை, கவலையால் ஏற்பட்ட மன அழுத்தம் மறைஞ்சு மன அமைதி அடையும். எதையும் ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இனிமேட்டு கிடைக்கும். மாணவ மாணவியர்களுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம்னு சொல்லலாம். பாடங்களை நல்லா படித்து தேர்வுகளை எதிர்பார்த்ததை விட அதிக மதிப்பெண்கள் பெறுவீங்க. குறிப்பாக மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரம் வெளிநாட்டில் சென்று படிக்க விரும்புபவர்களுக்கு தடைகள் நீங்கி விசா மற்றும் இதர ஆவணங்கள் சீக்கிரமாக கிடைக்கும். கேது பகவான அதிபதியாக கொண்ட அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு புதிய திருப்பு முனையாக இந்த குரு பயிற்சி இருக்கும். பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் அதிபதியாக கொண்ட பரணி நட்சத்திர மேஷராசினருக்கு வாழ்வில் வசதி வாய்ப்புகள் பெருகும் காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். திருமண முயற்சிகள் கைகூடும். சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது நிர்வாக திறமையை அதிகரிக்க செய்யும். அரசு வழி காரியங்கள் அனுகூலமாக முடியும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற ஆடைகளை அணிவது, மஞ்சள் நிற உணவுகளை தானமாக வழங்குறது குருவின் அருளை பெற்று தரும். மகான்கள் மற்றும் சித்தர்களின் ஜீவ சமாதிகளுக்கு சென்று தரிசிப்பது உங்களுக்கு குரு தோஷத்தை நீக்கி வாழ்வில் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மாற்றியமைக்கும். முடிஞ்ச வரைக்கும் குரு பகவான் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செஞ்சு நெய் தீபம் ஏற்றி அவரை வணங்குறது வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் விளக்கி உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு பொன்னான காலமாக அமையும்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் ரிஷபராசிக்கு பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாழ்க வளமுடன்.